ஆக்சுவலி நியூமராலஜிக்கும் ஆஸ்ட்ராலஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அது ரெண்டும் ஒன்று சேர்ந்து வருமா, இல்லை அது ரெண்டும் வேறு வேறு? ஒன்று கொஞ்சம் இன்டர்லேட்டட் தான். வானமண்டலத்தில் என்ன ஸ்ட்ரக்சரில் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் இருந்ததோ அதை ரியல் ஸ்ட்ரக்சர் தான் எழுத்து வடிவத்தில் ஜாதகமாக கொடுக்குறாங்க. இப்போ இன்னொரு ஆர்ட் என்னென்னா, அடுத்தது வந்து பாம்ஸ்ட்ரீன்னு ஒன்று இருக்குது. பாம்ஸ்ட்ரீ வந்து ஒரு கைரேகை. இந்த கைரேகை என்னென்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலத்தை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அக்யூரேசி பெர்ஃபெக்டாக இருக்குது. ப்ரெசென்ட்டில் என்னென்னா, ரேகைகள் வளர்ந்து கொண்டே மாறிக்கொண்டே இருக்கிறதுனால என்னென்னா வெல் அக்யூரேசி கொடுக்க முடியும். இப்போது கணேஷ் அப்படிங்கிற பேரில் ஹெச் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவாங்க. பிராணேஷ் அப்படிங்கிற பேரில் வெறும் ஏ எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒரு பெயரில் ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தையை ஆட் பண்ணுறதுனால எல்லாம் மாறும். அப்படி அது உண்மைதான். மாறுமானது வந்து என்னென்னா, அது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அவங்க ஃபீல் பண்ண முடியும். 1 சூரியன், 2 சந்திரன், 3 குரு, 4 ராகு, 5 புதன், 6 சுக்கிரன், 7 கேது, 8 சனி, 9 செவ்வாய். அப்போ எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு கிரகத்தின் ஆதிக்கத்துக்கு கீழப்படும் நியூமரிக்கல் வேல்யூ இருக்குது. ஓகே. இப்போ ஏனா 1, ஹெச்னா 5. ஓகே. அப்படி நம்ம அரைவ் பண்ணும்போது அந்த நேம் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேம் நம்பர் வந்து உங்களோட லக்கி நம்பர் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ் நியூ இயர் வந்து 14th வருது. ஆமாம். இப்போ இந்த 14/4/2026 இப்போ நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்தீங்கன்னா டோட்டல் 1 வரும். ஸோ அந்த 1ங்கிறது தான் வந்து வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ப்ரொஃபஷனல் நியூமராலஜிஸ்ட் குமாரபாண்டியன் சார் தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நியூமராலஜி பற்றி பல கேள்விகள் எங்கிட்ட வந்து ரொம்ப நாளாக தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி நியூமராலஜிக்கும் ஆஸ்ட்ராலஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அது ரெண்டும் ஒன்று சேர்ந்து வருமா, இல்லை அது ரெண்டும் வேறு வேறு? ஒன்று கொஞ்சம் இன்டர்லேட்டட் தான். ஓகே. ஆமாம். இப்போது அஸ்ட்ராலஜின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட கலை. இப்போ இது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, அந்த இண்டிவிஜுவலோட ஹாரோஸ்கோப்பை பேஸ் பண்ணியிருக்கு. இந்த ஹாரோஸ்கோப்ன்றது என்னென்னா அந்த ஜாதகம். அந்த ஜாதகம் என்னென்னா, ஒரு தனி மனிதர் வந்து பிறக்கும்போது இந்த உலகத்தில் பிறக்கும்போது வானமண்டலத்தில் என்ன ஸ்ட்ரக்சரில் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் இருந்ததோ அதை ரியல் ஸ்ட்ரக்சர் தான் எழுத்து வடிவத்தில் ஜாதகமாக கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜர் அப்ரோச் பண்ணும்போது என்னென்னா, உங்களோட ஜாதகத்தை தான் அடிப்படையாக வச்சுக்குவார். அதை அடிப்படையாக வச்சு இன்றைக்கி என்ன ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது, ஏன்னா எந்த பிளானட்டும் ஐடியலாக இருக்காது. ஒன்று தன்னைத்தானே ரிவால்வ் பண்ணிக்கும். சூரியனை ரிவால்வ் பண்ணுறது சயின்ஸ். இப்போ அந்த கால்குலேஷனில் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜர் அப்ரோச் பண்ணும்போது என்னென்னா, அவர் ஒர்க் அவுட் பண்ணுவார். உங்கள் ஜாதகத்தை பேசிக்காக வச்சுக்கிட்டு இன்றைக்கி என்ன ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கிறத வச்சு ஒர்க் அவுட் பண்ணி இருப்புன்னு போட்டு கொடுப்பார். என்ன இன்றைக்கி என்ன திசா புத்தி கிரகநிலை என்ன இருக்குன்னு சொல்லுவார். அது சம்டைம்ஸ் ஃபேவராக இருக்கும், சம்டைம்ஸ் அன்ஃபேவராக இருக்கும். ஆனால் என்னென்னா, அதுக்கு சொல்யூஷன் அவங்க நார்மலாக சொல்கிறது இல்லை. இருக்கும் நீங்கள் இந்த பீரியட் 1 வருஷம் 1.5 வருஷம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இப்போ இது வந்து அஸ்ட்ராலஜியோட பேஸ். அவங்க என்ன சொல்ல, இந்த பீரியடை கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல நிலை வரும் அப்படின்றது வந்து அதோட பேசிக். இது சில பேர் கோவிலுக்கு போவாங்க, சில பேர் ஸ்லோகங்கள் சொல்லுவாங்க. பட் இதுக்கு வந்து ஒரு சரியான ரெமெடி கிடைக்கல. இப்போ இன்னொரு ஆர்ட் என்னென்னா, அடுத்தது வந்து பாம்ஸ்ட்ரீன்னு ஒன்று இருக்குது. பாம்ஸ்ட்ரீ வந்து உங்கள் கைரேகை. இந்த கைரேகை என்னென்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலத்தை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அக்யூரேசி பெர்ஃபெக்டாக இருக்குது. ப்ரெசென்ட்டில் என்னென்னா, ரேகைகள் வளர்ந்து கொண்டே மாறிக்கொண்டே இருக்கிறதுனால என்னென்னா வெல் அக்யூரேசி கொடுக்க முடியல. இப்போ 3ஆவதாக நம்ம பேசுகிற சப்ஜெக்ட் தான் சயின்டிஃபிக் நியூமராலஜி. இது 3மே பாருங்கள், நல்லா ஒரு யோசிங்க. இந்த இண்டிவிஜுவலோட ஹாரோஸ்கோப்போ உங்களது, கைரேகையும் உங்கள் கைரேகை. 3ஆவதாக நம்ம பேசக்கூடிய நியூமராலஜியும் பார்த்தீங்கன்னா உங்கள் பிறந்த தேதி. ஓகே. யூனிக் தான். இது எங்கேயும் வெளியிருந்து வரல. ஸோ எல்லாமே 3 ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டபிள் தான். அப்போ என்னென்னா, நியூமராலஜியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூமராலஜியில் வந்து என்னென்னா, தினந்தோறும் கிரகங்களோட செல்வாக்கு மூலம் உங்களை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறீங்க. அப்போது இந்த ஜாதகப்படி உங்களோட கிரகநிலை மோசமாக இருந்தாலும் உங்களை இது ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி காலச்சக்கரம் சொல்லும்போது எல்லா நேரமும் அன்ஃபேவராக இருக்காது. ஃபேவராக வரும்போது நீங்கள் இந்த என்கிரிதம் மூலம் சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன், எப்படி ஃபாலோ பண்ணணும்னு. அதை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரென்தன் ஆகிறீங்க. இதுவே கிரகநிலை மாறி உங்களுக்கு சாதகமாக வரும்போது மிதமிச்சின வெற்றி ஏற்படுத்தும். ஓகே. ஆனால் இப்போது பலர் வந்து பெயர்கள் மாற்றுறதை நம்ம பார்க்க முடியும். இப்போ சாதாரணமாக இருக்கிற பெயர்லேயே ஒரு வார்த்தை மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறதை பார்த்துருக்கோம். இப்போது கணேஷ் அப்படிங்கிற பேரில் ஹெச் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவாங்க. பிராணேஷ் அப்படிங்கிற பேரில் வெறும் ஏ எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒரு பெயரில் ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தையை ஆட் பண்ணுறதுனால எல்லாம் மாறுமா? அப்படி அது உண்மைதான். மாறுமானது வந்து என்னென்னா, அது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அவங்க ஃபீல் பண்ண முடியும். ஓகே. இப்போ என்னென்னா, ஒரு தனி மனிதனோட பிறந்த தேதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது அடிப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 31 தேதி ஆங்கில தேதின்னு இருக்குது. இப்போ இன்னொரு கேள்வி வரும், ஏன் ஆங்கில தேதியின் அடிப்படையில் தான் இதை ஃபாலோ பண்ணுமா? இப்போ தமிழ்லையும் கேலண்டர் இருக்குது. தமிழில் 32 தேதி இருக்குது ஒரு மாதம். ஓகே. ஆனால் ஆங்கில தேதியில் அதிகபட்ச தேதி 31. ஸோ இது ஏன் ஆங்கில தேதி எடுத்துக்கிறோம்னா, இது ஒரு யூனிவர்சல் காமன் லாங்குவேஜ் தான் ஆங்கில தேதி. இது எல்லா இடத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது ஆங்கில தேதியின் அடிப்படையில் எடுக்கும்போது தான் பர்ஃபெக்டாக இருக்குன்னு இதை எடுத்துக்கிறோம். அப்போ இப்போ ஆங்கில தேதி எடுத்துட்டிங்கன்னா 31 தேதி இருக்குது அதிகபட்ச தேதி. கரெக்டுங்களா? 31.
இப்போ உலகத்தின் எந்த மூலையில் நீங்கள் பிறந்தாலும் இந்த 31 தேதியில் தான் பிறக்கணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ நம்ம மேலோட்டமாக நம்ம பார்த்தோம்னா 31 விதமான மனிதர்கள் இருக்காங்க. எல்லாரும் எக்ஸிஸ்டிங் பீப்புள் எல்லாம் பார்த்தா 31 டேட்டில் பார்த்தா 31 விதமான மனிதர்கள் இருக்காங்கன்னு மேலோட்டமாக நம்ம சொல்கிறோம். ஆனால் இதையே கொஞ்சம் ஷார்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதத்தில் அந்த 31 தேதியை 1, 10, 19, 28 நீங்கள் அப்படியே எழுதுங்க. எப்படி எழுதுறீங்கன்னா ஹரிசாண்டலாக எழுதுறீங்க. ஓகே. இப்போ நீங்கள் 1ஆம் தேதியும் 1 தான் வருது, 10ஆம் தேதி சிங்கிளாக கன்வெர்ட் பண்ண என்ன வரும்? 1 தான் வரும். 19 அது 1 தான் வரும். 28 அதுதான் வரும். ஸோ இவங்க எல்லாமே 1 ஃபர்ஸ்ட் நம்ம எழுதின 1 கேட்டகரியில் வந்துடுறாங்க. ஸோ இப்போ அடுத்தது 2 எழுதுறீங்க. 2, 11, 20, 29. ஓகே. அடுத்தது 3, 12, 21, 30. இப்படி நீங்கள் எழுதிட்டே வந்தீங்கன்னா 9, 18, 27 வரும். ஓகே. இப்போ பாருங்க, இந்த 31 விதமான மனிதர்களையும் நம்ம வேற ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஷெட்யூலில் வந்து வேற மாதிரி எழுதிட்டோம். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் வர லெட்டர் என்ன வருது? ஃபர்ஸ்ட் வர நம்பர்ஸ் என்ன வருது? 1, 2, 3, 4 வரும். ஸோ 1, 10, 19, 28, 2, 11, 20, 29, 3, 12, 21, 30 இப்படி போடும்போது ஃபர்ஸ்ட் என்ன லெட்டர் வருது? 1, 2, 3 வந்துடும். ஆமாம். அப்போது 1லேருந்து 9 வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். எல்லா டேட்டில் பிறந்தவங்களுமே வந்து 9க்குள்ளே அடங்கிட்டோம். இப்போ 31 நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா 31, 3, 1, 4ல் வந்துட்டீங்க. அப்போ என்னன்னா 31 விதமான மனிதர்கள் 9க்குள்ளே வந்துடுறாங்க. இப்போ நான் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் டெல்லிங். அப்போ என்னன்னா 27 பிறந்திருந்தா 7, 2, 9. அது ஃபர்ஸ்ட் போட்ட லெட்டர் தான் கிரகங்கள். ஓகே. அப்போ இப்படி நம்ம ஷார்ட்டாக சொன்னோம்னா கிரகங்கள் 9, மனிதர்களும் 9. 31 விதமான மனிதர்கள் கிடையாது, 9 மனிதர்கள். ஓகே. 1, 10, 19, 28னா 1ல் வந்துடுறாங்க. ஆமாம். 2, 3 அப்படி வந்துடுது. இப்போ 5னா 5, 14, 23னா 5ல் வந்துடுறாங்க. அப்போ 1 சூரியன், 2 சந்திரன், 3 குரு, 4 ராகு, 5 புதன், 6 சுக்கிரன், 7 கேது, 8 சனி, 9 செவ்வாய். அப்போ எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு கிரகத்தின் ஆதிக்கத்துக்கு கீழே பிறக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருமே ஒரு பிளானட் எங்கள் கணக்குப்படி. அப்போ அந்த ஒவ்வொரு பிளானட்டுக்கும் சில பலம் அதிகமாக இருக்கும், மற்ற பிளானட்டுக்கு இல்லாதது. சில பிளானட்டுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதை நாங்கள் தெளிவுபடுத்திடுவோம். இப்போ 1ஆம் நம்பர் பீப்புள்னா சூரியனுக்குன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி, அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக்காக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் மட்டும் இல்லாமல் எதையுமே ஒரு ஃபேஸ் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி, இண்டிவிஜுவலிஸ்டிக்காக இருப்பாங்க. அந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் இருக்குது. இது மாதிரி வரும். எல்லா நம்பரும் தனித்தனியாக பேசும்போது ரொம்ப பெருசாக போய்டும் இன்டர்வியூ. இப்போ நம்ம அதை வந்து சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். அது நம்ம நேரில் அனலைஸ் பண்ணும்போது நாங்கள் இண்டிவிஜுவலாக சொல்லிவிடுவோம். அப்போ இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இப்போ அந்த ஒவ்வொரு தேதியில் பிறந்தவங்களுக்கும் லக்கி பிளானட், அன்லக்கி பிளானட் இருக்கு. இப்போ நீங்கள் 1ஆம் தேதி நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன், புதன் உதவி பண்ணும், குருவும் உதவி பண்ணும். அப்போ அந்த ஒவ்வொரு பிளானட்னு சொல்கிறது ஒரு எண்கள். இப்போ 1 உதவி பண்ணும்னா, சூரியன் உதவி பண்ணுன்னா 1ஆம் நம்பர், புதன்னா 5. அப்போ அது என்னென்னா உங்களோட பிறந்த தேதிக்கும் உங்களோட தேதியோட கூட்டு எண் வந்து விதி எண், ஒரு டெஸ்டினி நம்பர். இது இரண்டுக்கும் உங்களோட பெயர் பொருத்தமாக இருக்கணும். பெயரோட நியூமரிக்கல் வேல்யூங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பெயர் சொல்கிறீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் கரஸ்பாண்டிங்காக நியூமரிக்கல் வேல்யூ இருக்குது. ஓகே. இப்போ ஏனா 1, ஹெச்னா 5. ஓகே. அப்படி நம்ம அரைவ் பண்ணும்போது அந்த நேம் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேம் நம்பர் வந்து உங்களோட லக்கி நம்பராக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 41, 50 அப்படின்னு வருதுன்னா அது 5. அந்த 5 மெர்க்குரி பிளானட்டோட. ஓகே. அதுக்காக தான் என்னென்னா இந்த ப்ரொஃபஷனல் என்ன பண்ணுவாங்கன்னா அடிஷனாக ஒரு லெட்டர் ஆட் பண்ணுவாங்க. அப்போ ஆட் பண்ணும்போது என்னன்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் நேமில் 22 வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ 22 உங்கள் நேமில் வந்ததுன்னா நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ், ஹர்டல்ஸ்லாம் வரும்ன்றது வந்து நியூமராலஜியோட பேசிக் இது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா அடிஷனலாக இன்னொரு ஏ. இப்போ குமார்னா KUMAAR. நீங்கள் ஆச்சரியமாக கேட்குற அந்த ஒரு லெட்டர் மாற்றினா எல்லாமே மாறுமாண்ணா, அது எங்களை மாதிரி ஆட்டில் இருக்குன்னா அதோட சூட்சமாக தெரியும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் கொடுத்துரு. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 4ஆம் நம்பர் கிரகம் உங்கள் பேரில் என்ன பிளானட் இருக்குதோ அதுதான் ரூல் பண்ணும். ஓகே. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு எஃபர்ட்டுக்கும் அதை ரிசல்ட் கொடுக்கறது அந்த நேமோட நியூமரிக்கல் வேல்யூவோட பிளானட் தான். அப்போ அந்த 4 இருக்கிறதுல 5ன்னு மாற்றும் போது என்னென்னா டோட்டலாக மாறிடும். உங்களோட நீங்கள் எடுக்கிற எஃபர்ட்டுக்கு எல்லாமே ரிவார்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பேரை நாங்கள் அமைச்சு கொடுப்போம். அது இப்போ இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரோட தேவைகள் மாறுபடும். இப்போ நீங்கள் என்ன அப்ரோச் பண்ணிங்கன்னா, உதாரணத்துக்கு அவர் என்ன அப்ரோச் பண்ணுறாருன்னா, அவங்களோட இப்போ ஒருத்தர் வந்து திருமணத்துக்காக என்ன பார்க்க வருவார். ஒருத்தர் திருமணம் ஆகிட்டு அவரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு வருவார். ஸோ அவங்களுக்கு அவங்க பிறந்த தேதிக்கு எந்த பிளானட் வந்து அவங்க வந்திருக்க பர்பஸுக்கு அது வந்து சக்ஸஸ் பண்ணுங்கிறது நம்ம ப்ரொஃபஷனாக இருக்கவங்களுக்கு அது தெரியும். அப்போ அந்த பேரை நம்ம அமைச்சு கொடுத்து இதை தினந்தோறும் நீங்கள் எழுதணும். இந்த ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுவாங்க நிறைய பேர் சுவாமி பேரை. இதே மாதிரி உங்கள் பெயரை வந்து நீங்கள் தினந்தோறும் எழுதணும். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரேயர். இது நீங்கள் என்னென்னா அந்த பிளானட் வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி சரண்டர் பண்ணிட்டு அந்த பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிடுறீங்க. அப்போ இது நீங்கள் எழுதும்போது என்னென்னா, அப்போ நீங்கள் ஆள் மனதில் நினச்சிக்கிறீங்க, எனக்கு இந்த அறிவை கூட, ஆற்றலை கூட, சக்தியை கூட, நான் எடுக்கிற எஃபர்ட்டுக்கு எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா இந்த நியூமராலஜி படி பேரை மட்டும் மாற்றம் பண்ணிட்டு இருந்தால் எல்லாம் சக்ஸஸ் ஆகிடும். இதுக்கு நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கு, இதுக்கு உங்களோட டெடிக்கேட்டடாக பண்ணுற விஷயங்கள் வந்து அதுக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஆனால் இப்போது நியூமராலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைக்காக வருவாங்க.
இப்போது எனக்கு வந்து ஒர்க்கு அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து வேற ஒரு விஷயம் இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் இப்போது ஒவ்வொருத்தரோட பிரச்சனைக்கும் இப்போ பேர் மாத்திரம்னா இந்த பிரச்சனை முடிஞ்சோடனே வேறு பேர் மாத்திர அப்படி மாதிரி. இல்லை, டோட்டலாக ஒரு வெல்பீயிங் தான். இப்போ ஓகே. நீங்கள் உங்கள் இதுக்கு வரீங்கன்னா ஓவரால் உங்களோட வெல்பீயிங்னா என்ன, நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், உங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வரணும். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும்போது அது எந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன அட்டாச் பண்ணணுன்றது நாங்கள் கொடுக்குற பிளானட்டே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும். ம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் டவுனாக இருக்குது, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் பிறந்த தேதிக்கு வந்து புதன் கிரகம் தான் சூட்டபுளாக இருக்கும் அல்லது சுக்கிரன் தான் சூட்டபுளாக இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். அதை அமைக்கும்போது உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும்போதே உங்களுக்கு வந்து எல்லா நீடும் ஃபுல்ஃபில் ஆகிடுது. ஸோ அதுக்காக பணம் இருந்தால் தான் எல்லாம் வரும் நான் சொல்ல வரல. இது நீங்கள் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது உங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள நீங்கள் வந்துடுறீங்க. இப்போ உங்களுக்கு ஜாப் இல்லைன்னா ஒரு ஜாப் கிடைச்ச போதுமே, ஃபர்தராக நீங்கள் எல்லாமே அதை வந்து மேனேஜ் பண்ணிக்குவீங்க இல்லையா? ஸோ அது வந்து என்ன நீங்கள் பர்பஸ்க்காக வரீங்க. இப்போ நீங்கள் மேரேஜ் ஆகிருக்கு, அவங்களுக்கு குழந்தையிலே இல்லை, ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சஃபரிங்ஸை கொடுக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இப்போ சூரியன் பிளானட் என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கூட்டு குடும்பம். இந்த சூரியனோட பேரை வைக்கணும்னா 1ஆம் நம்பர். ஸோ அந்த 1ஆம் நம்பர் பேரில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தனி மனிதரை வந்து தனியாக விடாது. ஒன்று திருமணமாக்கி 2 பேர் ஆக்கிடும். இந்த திருமணம் ஆனவங்க 2 பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தைய கொடுத்து 3 பேர் ஆக்கிடும். ஸோ அது ஒரு ஃபேமிலி அது. ஸோ அப்போ உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி திருமணம் ஆகலைன்னா சூரியனோட உதவியை நாங்கள் நாடிக்குவோம். ஆனால் அது எல்லா நம்பரில் பிறந்தவங்களுக்கும் சூரியன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட எண்களுக்கு பிறந்தவங்களுக்கு அந்த சூரியன் அந்த உதவி பண்ணாதுன்னு வரும். ஓகே. அப்போ அது எங்களோட ரிசர்ச்சில் எங்களோட அனாலிசிஸில் வந்து என்ன வைக்கணுன்றது தெரியும். ஸோ இண்டிவிஜுவலுக்கு மாறுபடும். உங்களோட லக்கி டேட்டு இன்னொருத்தருக்கு அன்லக்கி டேட்டாக கூட இருக்கும். ஆமாம். ஸோ அதை வந்து நாங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி ப்ராப்பராக ஒரு சார்ட் போட்டு கொடுத்துருவோம். என்னை அப்ரோச் பண்ண நேரில் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நேமை கரெக்ட் பண்ணி, அப்புறம் இன்னொரு விஷயங்கள் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா நேமை மட்டும் கரெக்ட் பண்ணது இல்லாமல் நீங்கள் உங்களோட நியூ வெஞ்சர், நியூ ஸ்டார்ட், நியூ பிகினிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாம் உங்கள் அதிர்ஷ்ட நாட்களில் பண்ணணும். இந்த அதிர்ஷ்ட நாட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தேதி கிடையாது. இப்போ ஒரு குறிப்பிட்ட தேதி, அந்த குறிப்பிட்ட தேதின்றது வந்து ஆரம்பம். ஆனால் தேதி, மாதம், வருடம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் நியூ இயர் வந்து 14th வருது. ஆமாம். இப்போ இந்த 14/4/2026 இப்போ நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்தீங்கன்னா டோட்டல் 1 வரும். ஸோ அந்த 1ங்கிறது தான் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் கணக்கு. இந்த 5 எடுத்துக்கூடாது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக இந்த தடவை வந்து 5 நல்ல டேட்லேயும் வந்து கூட்டின்னு வருது. இந்த நியூ இயர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி இதை கொண்டு வரப்போகுது. ஏன்னா அந்த நியூ இயர் புது வருடம் தமிழ் வருடம் பிறக்கிறதே கூட்டி எண் 1ல் பிறக்குது. அதை விட இன்னொரு நல்ல விஷயம் என்ன, இந்த வருடம் ஆங்கில ஆண்டுமே என்னன்னு கேட்டிங்கன்னா 2026 வந்திருக்கு. இதோட டோட்டலும் 1 வருது. ஓகே. ஸோ இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு நியூ பிகினிங் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஆழ்மனதில் நீங்கள் நம்பிக்கையோட பார்க்கணும் தான். ஏன்னா இது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக திங்க் பண்ணுறீங்களோ, ஏன்னா எந்த ஒரு விஷயமே வந்து மனம் சார்ந்தது தான். நீங்கள் நம்பிக்கையுடன் பண்ணும்போது தான் அதோட எஃபெக்ட் ஃப்ளரிஷ் ஆகுது. அப்போ என்னன்னா இனி இந்த வருடம் நியூ இயருமே எடுத்துக்கோங்க, இந்த வருஷமுமே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது நம்பிக்கையோட பண்ணும்போது. ஆனால் என்னென்னா இந்த நேமில் டிஃபெக்டிவான நேமோ ஒரு அன்லைக்கி நேமோ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற எஃபர்ட் வந்து சக்ஸஸ் ஆகாதுன்னு நான் சொல்ல வரல, ஆவரேஜாக இருக்கும். பட் ஆவரேஜ் பத்தாதே நம்ம லைஃப்பில் சக்ஸஸ். ஸோ அப்போ நம்ம எடுக்கிற விஷயங்களுக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஹார்ட் ஒர்க்கு ரிசல்ட் வரதை விட சம் மிராக்கிள்ஸ் அண்ட் மேஜிக் நடந்தால் தான் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க எல்லா கேள்விகளுக்கும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.